தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே மற்றும் இதர ஜனங்களே, நம்முடைய தேசத்தின் 80வது சுதந்திர தினத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லுகிறோம். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைவதற்காக எத்தனையோ பேர் தங்கள் தியாகங்களை, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகத்தோடு இந்த சுதந்திரத்தை பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுக்கும்படியாக நம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி, தம்முடைய ஜீவனை கொடுத்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவராய் அந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சுதந்திரம்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரம் அடைந்தீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் சுதந்திரத்தை, அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நீ அடிமையாய் அல்ல, நீ புத்திரனாய் இருக்கிறாய். ஆமென். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் புத்திரவான்கள். நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, நம்முடைய தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லாரிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்று இன்றைக்கு நாடு சிறப்பாய் அது போய்கொண்டிருக்கிறது. இந்த நன்னாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேசமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஜனங்களே நீங்கள் பயப்படாதீங்கள், மகிழ்ந்து களிக்கூறுங்கள். இங்கே தேசத்திலே காணப்படுகிறதான, ஆங்காங்கே நடைபெறுகிறதான மழையின் தாக்கங்கள், எல் நினோவினுடைய அந்த பாதிப்புகள், இது நிமித்தமாய் மேக வெடிப்புகள் நார்த்தில் பார்க்கும் பொழுது அத்தனை இடமும் அழித்து தண்ணீரினால் அழிந்து போய் கொண்டு இருக்கிறது. நம்ம இந்த பக்கம் கேரளாவை பார்த்தாலும் சரி, பெங்களூரை போனாலும் சரி, தென் பகுதிகளிலும் இப்படிப்பட்ட அழிவுகள். கர்த்தர் கிருபையாய் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறார். இன்னும் கர்த்தர் பாதுகாப்பாராக. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நகரத்தை காக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாப்பாராக. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு பகுதியில், இன்னொரு பக்கம் வெயிலின் தாக்கங்கள் எல்லா இடங்களிலும் 45க்கு மேலாக தான் அந்த செல்சியஸின் அளவுகள் போய்கொண்டு இருக்கிறது. இது இல்லாமல் அங்கங்கே யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எப்படி உண்டாகும் என்பது தெரியாதபடிக்கு பல காரியங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இத்தனை காரியங்கள் சம்பவித்தாலும் தேவன் ஒருபோதும் உங்களை துன்பங்களின் அப்பத்தை சாப்பிடும்படி கர்த்தர் விடமாட்டார். சந்தோஷத்தின் அப்பத்தை கர்த்தர் தருவார். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்படி செய்வார். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோட கர்த்தர் கிருபை செய்வார். தேசமே நீ பயப்படாதே. அங்கும் இங்கும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் தீவிரமான காரியங்களும் வந்தாலும் சரி, உன்னை ஒரு சேதமும் அணுகாது. கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சேதமும் உண்டாகாது. தேசத்தை சுதந்திரமாக்கி கொண்டதான இந்நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான நன்மைகளை நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரிப்பீர்கள். இதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தேசம் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக ஜனங்களுடைய மனக்கண்கள், குருடாக்கப்பட்ட கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்கிறதான அந்த கண்கள் திறக்கப்படத்தக்கதாக, அந்த மன இருள்கள் நீக்கப்படத்தக்கதாக தேவனின் நாட்களிலே கிரியை செய்வாராக. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டவரை குறித்து இன்னும் நீங்கள் அறிய விரும்பினால் உங்கள் அருகாமையில் இருக்கிற சபைகளுக்கு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தையும் உங்களுக்கு வேண்டியதான ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் தந்து நடத்துவாராக. புதியதாய் வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை தந்து கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த சுதந்திர நாட்களிலே
ஆண்டவரே 80வது சுதந்திரத்திற்குள்ளே எங்கள் தேசங்கள் கடந்து போகிறது. இதுவரையிலும் எங்கள் தேசத்தை பாதுகாத்தீர். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், யுத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விலக்கி எங்கள் பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் உயர்த்தி கொடுத்தீர். இன்னும் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மற்ற தேசங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, எங்கள் தேசம் கர்த்தரை காண்கிற தேசமாய், மனக்கண்கள் திறக்கப்படுகிறதான தேசமாய், குருட்டாட்டங்கள் விலகி போகிற தேசமாய் எங்கள் தேசம் மாற்றப்பட நாங்கள் செபிக்கிறோம். பயப்படாதே தேசமே, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடைபெற ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்நாட்களிலே எங்கள் குடியரசுத் தலைவருக்காக, பிரதம மந்திரிக்காக, எம்பிஸ்க்காக, முதலமைச்சருக்காக, எம்எல்ஏக்களுக்காக, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். கீழ்த்தட்டிலிருந்து மேல்தட்டு வரையிலும் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. இரத்தத்தில் வேலி அடைப்பீராக. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டது போல ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சபையிலே கொண்டு வந்து நிலைநாட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வாராக. நம்முடைய தேசத்திற்கு தேவன் சேமத்தை தருவாராக. அவருடைய சமூகத்திலுமே தாழ்த்தி வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.